குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வளமையான ஒரு வீடியோவில் கலந்துருக்கோம். 2025 8ஆம் மாதம் 16ஆம் தேதி கொண்டாட காய்கறியின் மொத்த விலை பட்டியல் நுகர்விய பொருளாதாரமையும் நாளாகவும் நம்ம காய்கறி பட்டியலை வெளியிடுறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வேறு வீடியோ சேனல் எப்படி சேர்க்காம நாங்கள் நிறைய நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கறிமிளகாய் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கறிமிளகாய் ஒரு கிலோ 450 ரூபா மொத்த விலையாக போகுது. அதே நேரம் கிரீனஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா போயிருக்கு. நீல ராவு பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா போகுது. அது பரவாயில்ல. சுகுனி பார்த்தீங்கன்னா சுகுனியில் மஞ்சள் 1800 ரூபாயும், பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாயும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபாயும், பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாயும் போயிட்டு இருக்கு. அது சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா அது கிலோ 700 ரூபா போகுது ஒரு கிலோ. பக்கோடி ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ 700 ரூபாயும், பக்கோடி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு ஒரு கிலோ பக்கோடி போயிட்டு இருக்கு. ரோஸ்மெரி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா ஒரு கிலோ ரோஸ்மெரி புடவை 100 ரூபாய். பாஸ்தி பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா. புதினா பார்த்தீங்கன்னா கிலோ 9 ரூபாய். சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய்க்கு விற்கிறத பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சலாது 350 ரூபா, ஒரு 50 ரூபாய்க்கு கூடியிருக்குன்னு சொல்லுவோம் சலாது. அதை பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிலோ 500 ரூபா. அது நேரத்து விலை கூடியிருந்துச்சு, இன்னைக்கு அதே வேலை நினைக்கிறேன்னு சொல்லணும். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கிலோ 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா சல்தரி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாயில இருக்குது. அதே நேரத்தில் சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ 1000 ரூபா போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் இருக்குது. பாசில் பார்த்தீங்கன்னா கிலோ 1200 ரூபா பாசில் போயிட்டு இருக்கு. குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து போலவே குடைமிளகாய் வந்து சிவப்பு கலர் 1600 ரூபாயும், பச்சை மஞ்சள் ரெண்டும் 1000 ரூபாயில இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவா பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வந்துருக்கு. கோவா விலை குறைஞ்சிருக்கு சொல்லணும். 150 ரூபாய்க்கு வந்தது கோவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா போயிட்டு. கேரட் ஒரு கிலோ 350 ரூபா போகுது. லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா போகுது. இந்த லீக்ஸ் விலையை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களாகவே குறைவான ஒரு விலையை காட்டுது. இது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிற வகையில் அந்த விலை போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். எனக்கு எந்த ஒரு காய்கறியுமே 100 ரூபாய்க்கு குறைவாக வந்துச்சுன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு அமையாமல் சந்தர்ப்பங்களில் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துன்னு சொல்லணும். இந்த லீக்ஸ் நீங்கள் விவசாயிகளை நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதே பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபா போயிட்டு இருக்கு. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ 90 ரூபாயும், பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 110 ரூபாயும் போயிட்டு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு 250 ரூபா போகுது. அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் 250 ரூபா போகுது. இதுதான் இன்றைய நாளோட காய்கறிகள் மொத்த விலை பற்றிய பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காய்கறிகள் இதில் குறைஞ்சிக்கிட்டே போகிறது நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன காய்கறி என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாள் இந்த காய்கறி விலை தெரிஞ்சுக்க வேண்டிய உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க. அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பேச ஆரம்பிச்சு. ஓகே ப்ளஸ் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.